Hello everyone, நான் உங்க மலர், English language expert from Scoreclever. இன்னைக்கு நம்ம The Hindu newspaperல இருந்து April 18, 2026 ஓட 2 important editorials பார்க்க போறோம். இது ஒரு ஷார்ட் பிரேக்டவுன் தான். இதுவே ரொம்ப டீடைல்டா வேணும்னா நம்ம எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட் செக் பண்ணி பாருங்க. அங்க ஒவ்வொரு ஃப்ரேஸ்க்கும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், vocabulary, தமிழ் டிரான்ஸ்லேஷன், சிம்பிளிஃபைட் இங்கிலீஷ் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம சென்டென்ஸோட கான்டெக்ஸ்ட், 5 பாயிண்ட் சம்மரி, டோன், அப்புறம் எக்ஸாம் ஸ்டாண்டர்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட இருக்கு. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸ்கோர்க்ளவரோட டெய்லி பிரீமியம் எடிட்டோரியல் vocabulary PDFs நம்ம ஸ்கோர்க்ளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்குது. அதுல இம்பார்ட்டன்ட் vocabulariesக்கு டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும். சேனல்ல ஜாயின் பண்ண லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு சின்ன அட்வைஸ், நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியலன்னா தயங்காம பாஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. மீனிங் புரிஞ்சதும் அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா ரீட் பண்ணி பாருங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 6 மந்த்ஸ் பண்ணா உங்க இங்கிலீஷ் நாலேஜ் டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். சரி, வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல்குள்ள போலாம். டெம்பரரி ட்ரூஸ், தற்காலிக போர் நிறுத்தம். ஆன் US-Israel ceasefire with Iran. ஈரானுடனான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் போர் நிறுத்தம் குறித்து. இந்த இடத்துல ட்ரூஸ்னா 2 தரப்பினருக்கும் இடையேயான தற்காலிக போர் நிறுத்தம். த US-Israel ceasefire with Iran. ஈரானுடனான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் போர் நிறுத்தம். மஸ்ட் ஹோல்ட் அக்ராஸ் ஆல் ஃப்ரண்ட்ஸ். அனைத்து முனைகளிலும் நிலைத்திருக்க வேண்டும். The 10-day ceasefire between Israel and Lebanon, இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான 10 நாள் போர் நிறுத்தம், announced by US President Donald Trump on Thursday, வியாழக்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பால் அறிவிக்கப்பட்டது. could strengthen the fragile 2-week truce, இது பலவீனமாக இருக்கும் 2 வார கால போர் நிறுத்தத்தை பலப்படுத்தக்கூடும், between the US and Iran, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான, and improve the prospects for a broader diplomatic settlement, மற்றும் ஒரு விரிவான ராஜதந்திர தீர்வுக்கான வாய்ப்புகளை மேம்படுத்தக்கூடும். இந்த இடத்துல ஃப்ரெஜைல்னா ரொம்ப சென்சிட்டிவான அல்லது எளிதில் உடைக்கக்கூடியன்னு அர்த்தம். ப்ராஸ்பெக்ட்ஸ்னா எதிர்கால வாய்ப்புகள். டிப்ளமேட்டிக் செட்டில்மெண்ட்னா 2 நாடுகளுக்கிடையே பேச்சுவார்த்தை மூலம் எடுக்கப்படும் தீர்வு. த வார் இன் லெபனான், லெபனானில் நடைபெறும் போர், launched on March 2, மார்ச் 2ஆம் தேதி தொடங்கப்பட்டது. On the 3rd day of the US-Israel war on Iran, ஈரான் மீதான அமெரிக்க-இஸ்ரேல் போரின் 3ஆவது நாளில், has been a key sticking point in US-Iran talks. இது அமெரிக்க-ஈரான் பேச்சுவார்த்தைகளில் ஒரு முக்கிய தடையாக இருந்து வருகிறது. இந்த இடத்துல ஸ்டிக்கிங் பாயிண்ட்னா ஒரு பிரச்சனை அல்லது பேச்சுவார்த்தையில் தடையை ஏற்படுத்தும் விஷயம்னு அர்த்தம். When Mr. Trump announced the ceasefire with Tehran on April 8, ஏப்ரல் 8ஆம் தேதி டெஹ்ரானுடன் போர் நிறுத்தத்தை திரு ட்ரம்ப் அறிவித்தபோது, both Iran and Pakistan, ஈரான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 2 நாடுகளும், which mediated the truce, இந்த போர் நிறுத்தத்திற்கு மத்தியஸ்தம் செய்தவை, said the agreement also covered Lebanon. இந்த ஒப்பந்தம் லெபனானையும் உள்ளடக்கியது என்று கூறின. இந்த இடத்துல மீடியேட்டட்னா 2 தரப்பினருக்கிடையில் நின்று பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண்பது. டெஹ்ரான் என்பது ஈரான் நாட்டின் தலைநகரம். A ceasefire on all fronts, அனைத்து முனைகளிலும் ஒரு போர் நிறுத்தம் என்பது was one of the 10 points, 10 அம்சங்களில் ஒன்றாக இருந்தது. Iran submitted to the US as a framework for ending the war. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு கட்டமைப்பாக ஈரானால் அமெரிக்காவிடம் சமர்ப்பிக்கப்பட்டதில். பட் இஸ்ரேல், ஆனால் இஸ்ரேல், apparently dissatisfied with the US-Iran deal, அமெரிக்க-ஈரான் ஒப்பந்தத்தில் அதிருப்தி அடைந்ததாக தெரிகிறது, rejected a ceasefire with Lebanon and stepped up attacks. அதனால் லெபனானுடனான போர் நிறுத்தத்தை நிராகரித்து தாக்குதல்களை தீவிரப்படுத்தியது. killing at least 200 people. இதில் குறைந்தது 200 பேர் கொல்லப்பட்டனர். Within 24 hours of the US-Iran truce taking effect. அமெரிக்க-ஈரான் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த 24 மணி நேரத்திற்குள். இந்த இடத்துல டிஸ்சாட்டிஸ்ஃபைட்னா திருப்தி இல்லாத நிலை, ஸ்டெப்ட் அப்னா தீவிரப்படுத்துதல் அல்லது அதிகரிப்பது. ஈரான்ஸ் பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் முகமது பாகர் காலிபாஃப், ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாஃப், who traveled to இஸ்லாமாபாத், அவர் இஸ்லாமாபாதிற்கு பயணம் செய்தார்,
to hold direct talks with the US delegation, அமெரிக்க தூதுக்குழுவுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த, headed by Vice President J.D. Vance, துணை அதிபர் J.D. Vance தலைமையிலான, insisted that a ceasefire in Lebanon, லெபனானில் போர் நிறுத்தம் என்பதை வலியுறுத்தினார், was a precondition for advancing diplomacy. இது ராஜதந்திரத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு முன் நிபந்தனை என்று. இந்த இடத்துல டெலிகேஷன்னா ஒரு நாட்டை பிரதிநிதித்துவம் செய்யும் குழு. ப்ரீகண்டிஷன்னா ஒரு செயல் நடக்கிறதுக்கு முன்னாடி நிச்சயம் இருக்க வேண்டிய நிபந்தனை. The Islamabad talks failed to produce a breakthrough. இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகள் ஒரு பெரிய முன்னேற்றத்தை உருவாக்க தவறின, but both sides remained engaged. ஆனால் இரு தரப்பினரும் தொடர்ந்து தொடர்பில் இருந்தனர், communicating through பாகிஸ்தான். பாகிஸ்தான் மூலம் தகவல் பரிமாற்றம் செய்து கொண்டனர். இந்த இடத்துல பிரேக் த்ரூனா பேச்சுவார்த்தையில் ஏற்படும் ஒரு முக்கியமான முன்னேற்றம் அல்லது திருப்புமுனை. Yet, despite the truce, இருப்பினும் போர் நிறுத்தம் இருந்தபோதிலும், a fundamental problem remains. ஒரு அடிப்படை பிரச்சனை இன்னும் உள்ளது. The war in Lebanon is not between Israel and the Lebanese army. லெபனானில் நடைபெறும் போர் இஸ்ரேலுக்கும் லெபனான் இராணுவத்திற்கும் இடையிலானது அல்ல. But between Israel and Hezbollah. ஆனால் இது இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையிலானது. Hezbollah has not been part of the talks. Hezbollah அமைப்பு இந்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு பகுதியாக இருக்கவில்லை. Some Hezbollah leaders have said, சில ஹிஸ்புல்லா தலைவர்கள் கூறியுள்ளனர், the party would halt attacking Israel, தங்கள் அமைப்பு இஸ்ரேல் மீதான தாக்குதலை நிறுத்தும் என்று, if Israeli strikes stop, இஸ்ரேலிய தாக்குதல்கள் நின்றால். இந்த இடத்துல haltனா நிறுத்துவதுன்னு அர்த்தம். The Shia militant group has been weakened. Shia போராளி குழு பலவீனப்படுத்தப்பட்டுள்ளது, but is far from defeated. ஆனால் அவர்கள் தோற்கடிக்கப்படுவதிலிருந்து வெகு தொலைவில் உள்ளனர். இந்த இடத்துல far from defeatedனா அவர்கள் இன்னும் முழுமையாக தோற்கடிக்கப்படவில்லைன்னு அர்த்தம். Israel has also said, இஸ்ரேலும் கூறியுள்ளது, it would not withdraw troops from the territory, அது அந்த பகுதியிலிருந்து படைகளை திரும்பப் பெறாது என்று, it has seized in southern Lebanon. தெற்கு லெபனானில் அது கைப்பற்றிய, while Hezbollah insist on a return to pre-March 2 positions. அதே சமயம் மார்ச் 2ஆம் தேதிக்கு முந்தைய நிலைகளுக்கு திரும்ப வேண்டும் என்று ஹிஸ்புல்லா வலியுறுத்துகிறது. இந்த இடத்துல சீஸ்டுனா பலவந்தமா கைப்பற்றுவதுன்னு அர்த்தம். Mr. Netanyahu says, திரு நெத்தன்யாஹூ கூறுகிறார், there is a historic opportunity for a peace deal with Lebanon. லெபனானுடன் அமைதி ஒப்பந்தம் செய்ய ஒரு வரலாற்று வாய்ப்பு உள்ளது என்று. But any such agreement is unlikely to include Hezbollah. ஆனால் அத்தகைய எந்த ஒப்பந்தத்திலும் ஹிஸ்புல்லா சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு குறைவு. Which remains stronger than the Lebanese army. அந்த அமைப்பு லெபனான் இராணுவத்தை விட வலிமையாக உள்ளது. And retains an extensive political and social network. மற்றும் ஒரு பரந்த அரசியல் மற்றும் சமூக வலைப்படிவை தக்கவைத்துள்ளது. இந்த இடத்துல எக்ஸ்டென்சிவ்னா ரொம்ப பரந்த அல்லது பெரியன்னு அர்த்தம். ரீடெயின்ஸ்னா தக்க வைத்துக் கொள்ளுதல். While the ceasefire is now in effect, இப்போது போர் நிறுத்தம் நடைமுறையில் இருந்தாலும், peace remains elusive. அமைதி என்பது இன்னும் எட்டாக்கணியாகவே உள்ளது. இந்த இடத்துல elusiveனா பிடிபடாத அல்லது அடைவது கடினமான ஒரு விஷயம்னு அர்த்தம். The wars on Iran and Lebanon, ஈரான் மற்றும் லெபனான் மீதான போர்கள், should serve as a reminder of Israel of its own limitations. இஸ்ரேலுக்கு அதன் சொந்த வரம்புகளை நினைவூட்டுவதாக அமைய வேண்டும். Mr. Netanyahu sought regime change in Iran. திரு நெத்தன்யாஹூ ஈரானில் ஆட்சி மாற்றத்தை விரும்பினார். And the disarmament of Hezbollah in Lebanon. மற்றும் லெபனானில் ஹிஸ்புல்லாவின் ஆயுத களைவை விரும்பினார். இந்த இடத்துல ரெஜீம் சேஞ்ச்னா ஆட்சி மாற்றம், டிசார்மமெண்ட்னா ஆயுதங்களை பறித்தல் அல்லது ஆயுதப்படையை கலைத்தல். As the US-Israeli push for regime change in Iran faltered, ஈரானில் ஆட்சி மாற்றத்திற்கான அமெரிக்க-இஸ்ரேலிய முயற்சி தடுமாறியதால், prompting Mr. Trump to seek a negotiated exit from the Iran mess, இது திரு ட்ரம்பை ஈரான் சிக்கலிலிருந்து பேச்சுவார்த்தை மூலம் வெளியேற தூண்டியது. Israel's war with Hezbollah has also run into a wall. இஸ்ரேலின் ஹிஸ்புல்லாவுடனான போரும் ஒரு முட்டுக்கட்டையை சந்தித்துள்ளது. இந்த இடத்துல falteredனா தடுமாறுவது அல்லது பலவீனமடைவது, run into a wallனா மேலும் முன்னேற முடியாத ஒரு தடையை சந்திப்பதுன்னு அர்த்தம். The ceasefire reflects this ground reality.
போர் நிறுத்தம் இந்த கள யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறது. இஃப் மிஸ்டர் ட்ரம்ப் வாண்ட்ஸ் அ டியூரபிள் நெகோஷியேட்டட் செட்டில்மெண்ட் வித் ஈரான், திரு ட்ரம்ப் ஈரானுடன் பேச்சுவார்த்தை மூலம் ஒரு நிலையான தீர்வை விரும்பினால், பேஸ்ட் ஆன் அ கிவ் அண்ட் டேக் ஃபார்முலா, விட்டுக் கொடுக்கும் சூத்திரத்தின் அடிப்படையில், he must ensure that the ceasefire is sustained across all fronts. அவர் அனைத்து முனைகளிலும் போர் நிறுத்தம் தொடர்வதை உறுதி செய்ய வேண்டும். இந்த இடத்துல டியூரபிள்னா நீடித்து நிற்கக்கூடிய அல்லது நிலையான, சஸ்டெயின்ட்னா தொடர்ந்து நடப்பதுன்னு அர்த்தம். இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பார்த்தா இது அனலிட்டிக்கல் அண்ட் பிராக்மேட்டிக். ஏன்னா இந்த எடிட்டோரியல் இஸ்ரேல், யுஎஸ், ஈரான் மற்றும் லெபனானுக்கு இடையேயான பிரச்சனைகளை தெளிவா அனலைஸ் பண்ணுது. அதோட கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு பிராக்மேட்டிக்கான ஒரு தீர்வையும் முன்வைக்குது. இரண்டாவது எடிட்டோரியல் போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இங்கிலீஷ் படிக்கிறது ஈஸி, ஆனா படிச்சது ஞாபகம் வச்சுக்கிறது தான் கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நம்ம Scoreclever ஆப் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. இதை யூஸ் பண்ணி vocabularies, idioms and phrases and phrasal verbs எல்லாம் ரொம்ப ஈஸிலி மெமரைஸ் பண்ணலாம். இந்த ஆப் ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்றாங்க. நீங்க ஒரு தடவை படிச்சதை எப்பவுமே மறக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க எப்போ ஒரு இன்ஃபர்மேஷனை மறப்பீங்கன்னு இந்த ஆப் ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டான நேரத்துல உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கும். ஸோ படிச்சது எப்பவும் ஞாபகம் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. ஸோ உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம். லைக் பண்ணுங்க, அட்லீஸ்ட் உங்க 5 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கன்னு நம்புறேன். ஸ்மைல்ஸ். டிசர்வெட்லி டெட். தகுதியான மரணம். On the defeat of the Constitution 131st Amendment Bill 2026. 2031 ஆண்டின் அரசியலமைப்பு 131வது திருத்த மசோதாவின் தோல்வி குறித்து. A ramrod approach to delimitation was bound to fail. தொகுதி மறுசீரமைப்புக்கான ஒரு முரட்டுத்தனமான அணுகுமுறை தோல்வியடையப் போவது உறுதி. டிசர்வெட்லி டெட்னா அது செத்துப்போனது கரெக்ட் தான்னு சொல்றது. ராம்ராட் அப்ரோச்னா மத்தவங்க கருத்து கேட்காம பலவந்தமா ஒரு விஷயத்தை திணிக்கிறதுன்னு அர்த்தம். In what was a foregone conclusion, இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முடிவாக இருந்த நிலையில், the Constitution 131st Amendment Bill 2026, 2031 ஆண்டின் அரசியலமைப்பு 131வது திருத்த மசோதா, failed to secure the 2/3 majority, 3/2 பங்கு பெரும்பான்மையை பெற தவறிவிட்டது. Required for a constitutional amendment, ஒரு அரசியலமைப்பு திருத்தத்திற்கு தேவையான. Foregone conclusionனா முன்னாடியே தெரிஞ்ச ஒரு முடிவுன்னு அர்த்தம். While 298 members voted in its favor and 230 against, 298 உறுப்பினர்கள் இதற்கு ஆதரவாகவும் 230 பேர் எதிராகவும் வாக்களித்த போதிலும், the bill needed 352 votes. இந்த மசோதாவுக்கு 352 வாக்குகள் தேவைப்பட்டன. 2/3 of the 528 present and voting. வருகை தந்து வாக்களித்த 528 பேரில் 3/2 பங்கு. To pass, நிறைவேறுவதற்கு. The government subsequently shelved the Companion Delimitation Bill and the Union Territories Laws Amendment Bill. அரசாங்கம் பின்னர் இதனுடன் தொடர்புடைய தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை கிடப்பில் போட்டது மற்றும் யூனியன் பிரதேச சட்டங்கள் திருத்த மசோதாவையும், saying they could not be viewed in isolation, அவற்றை தனித்தனியாக பார்க்க முடியாது என்று கூறி. ஷெல்வ்ட்னா ஒரு விஷயத்தை தள்ளி வைக்கிறது அல்லது கிடப்புல போடுறதுன்னு அர்த்தம். ரீடிராஃப்ட்னா திரும்பி எழுதுறதுன்னு அர்த்தம். During his reply to the debate, விவாதத்திற்கு பதிலளிக்கும்போது உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஒரு வாய்மொழி உத்தரவாதத்தை அளித்தார். Home Minister Amit Shah gave a verbal guarantee that southern states would see their presence. தென் மாநிலங்கள் தங்களின் பிரதிநிதித்துவத்தை காணும் என்று in an 816-member லோக்சபா 816 உறுப்பினர்களை கொண்ட மக்களவையில் increase in the same proportion as their current share, அவர்களின் தற்போதைய பங்கிற்கு சமமான விகிதத்தில் அதிகரிக்கும் என்று. Even offering to adjourn the house for an hour, சபையை 1 மணி நேரம் ஒத்திவைக்க கூட முன்வந்தார். To redraft the bill with a 50% uniform increase as an official amendment. 50% சீரான அதிகரிப்புடன் ஒரு அதிகாரப்பூர்வ திருத்தமாக மசோதாவை மீண்டும் வரைவு செய்ய. adjournனா தள்ளி வைக்கிறதுன்னு அர்த்தம். redraftனா திரும்பி எழுதுறதுன்னு அர்த்தம். The opposition dismissed this. எதிர்க்கட்சிகள் இதை நிராகரித்தன. The obvious question, வெளிப்படையான கேள்வி என்னவென்றால், if proportional increase was always the intent, விகிதாச்சார அதிகரிப்பு என்பதுதான் எப்போதும் நோக்கமாக இருந்திருந்தால், why was it not in the bill? அது ஏன் மசோதாவில் இல்லை? proportionalனா விகிதாச்சார அடிப்படையில் என்று அர்த்தம். intentனா நோக்கம் என்று அர்த்தம்.
The language as tabled clearly mandated delimitation. சமர்ப்பிக்கப்பட்ட வார்த்தைகள் தொகுதி மறுசீரமைப்பை தெளிவாக கட்டாயப்படுத்தியது. On the basis of the latest census, சமீபத்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில். Currently 2011, தற்போதைய 2011 கணக்கெடுப்பின்படி, which would have reduced the share of southern, eastern and northeastern states, இது தெற்கு, கிழக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் பங்கை குறைத்திருக்கும். Due to their lower population growth, அவற்றின் குறைந்த மக்கள் தொகை வளர்ச்சியின் காரணமாக. Relative to the Hindi heartland states, ஹிந்தி பேசும் மைய மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில். Mandatedனா கட்டாயமாக்கப்பட்டது என்று அர்த்தம். Why the haste to push through a controversial constitutional amendment? ஒரு சர்ச்சைக்குரிய அரசியலமைப்பு திருத்தத்தை திணிக்க ஏன் இந்த அவசரம்? When the 2026-27 census was still underway, 2026-27 மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்னும் நடைபெற்று வரும் நிலையில், ஹேஸ்ட்னா அவசரம்னு அர்த்தம், கான்ட்ரோவர்ஷியல்னா சர்ச்சைக்குரியான அர்த்தம். Also, there was no reason to link women's reservation. மேலும் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை இணைப்பதற்கு எந்த காரணமும் இல்லை. On which there is all-party consensus. அதில் அனைத்து கட்சி ஒருமித்த கருத்து உள்ளது. To delimitation in this manner. இந்த உரையில் தொகுதி மறுசீரமைப்புடன் கன்சென்சஸ்னா ஒருமித்த கருத்து என்று அர்த்தம். The bizarre smoke and mirrors approach, இந்த விசித்திரமான மற்றும் ஏமாற்றும் அணுகுமுறை, no doubt intended to confuse and divide the opposition, எதிர்க்கட்சிகளை குழப்பவும் பிளவுபடுத்தவும் திட்டமிடப்பட்டது என்பதில் சந்தேகமில்லை, made a mockery of the parliamentary process, நாடாளுமன்ற நடைமுறையை ஒரு கேலிக்கூத்தாக்கி விட்டது. பிசார்னா வித்தியாசமானன்னு அர்த்தம். ஸ்மோக் அண்ட் மிரர்ஸ் அப்ரோச்னா மக்களை ஏமாத்துறது அல்லது உண்மையை மறைக்கிறதுன்னு அர்த்தம். மாக்கரினா கேலிக்கூத்துன்னு அர்த்தம். It is to the credit of the India bloc, இது இந்தியா கூட்டணியின் பெருமையாகும். That it voted as one against this methodical madness. இந்த திட்டமிடப்பட்ட முட்டாள்தனத்திற்கு எதிராக அது ஒன்றாக வாக்களித்தது. Overlooking their differences, அவர்களின் வேறுபாடுகளை புறக்கணித்து. Parties such as the Congress, the Samajwadi Party, the Trinamool Congress, the Left and the DMK. காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, திரிணமுல் காங்கிரஸ், இடதுபுறம் மற்றும் திமுக போன்ற கட்சிகள் நாடாளுமன்ற ஒருங்கிணைப்பை உறுதி செய்தன. மெத்தாடிக்கல் மேட்னஸ்னா தெளிவா திட்டமிட்டு பண்ற ஒரு முட்டாள்தனமான விஷயம்னு அர்த்தம். ஓவர்லுக்கிங்னா கண்டுக்காம விடுறதுன்னு அர்த்தம். கன்வர்ஸ்லி, மாறாக, one must note the naivety of the Telugu Desam Party and the AIDMK. தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் அதிமுகவின் அறியாமையை நாம் கவனிக்க வேண்டும். which spoke in favor of the bill. அவை மசோதாவிற்கு ஆதரவாக பேசின. on the strength of the Home Minister's verbal assurances. உள்துறை அமைச்சரின் வாய்மொழி உத்தரவாதங்களின் பலத்தில். despite the conflicting language in the text, மசோதாவில் முரண்பாடான வார்த்தைகள் இருந்தபோதிலும், when Andhra Pradesh stood to lose 5 seats and Tamil Nadu 11. ஆந்திர பிரதேசம் 5 இடங்களையும் தமிழ்நாடு 11 இடங்களையும் இழக்க நேரிடும் நிலையில். Under the bill's own terms, இந்த மசோதாவின் சொந்த விதிகளின்படி. நைவிட்டினா எதுவும் தெரியாம அப்பாவியா இருக்கிறதுன்னு அர்த்தம். கான்ஃப்ளிக்டிங்னா முரண்பாடானன்னு அர்த்தம். This defeat should chasten the government. இந்த தோல்வி அரசாங்கத்தை திருத்த வேண்டும். சேசன்னா தப்பு பண்ணி அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு திருந்துறதுன்னு அர்த்தம். It would now have to implement women's reservation. அது இப்போது பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை செயல்படுத்த வேண்டும். Through the constitutionally mandated route. அரசியலமைப்பால் கட்டாயமாக்கப்பட்ட வழியின் மூலம். Complete the 2027 census. 2026-27 மக்கள் தொகை கணக்கெடுப்பை முடிக்க வேண்டும். And refer delimitation and Lok Sabha expansion to a parliamentary committee for genuine consensus. உண்மையான ஒருமித்த கருத்துக்காக. The 2/3 threshold exists precisely to prevent far-reaching structural changes from being rammed through without broad agreement. 3/2 பங்கு வரம்பு இருப்பதின் துல்லியமான காரணம் தொலைநோக்கு கட்டமைப்பு மாற்றங்களை தடுப்பதே ஆகும். From being rammed through without broad agreement. பரந்த உடன்பாடு இல்லாமல் திணிக்கப்படுவதில் இருந்து. And this safeguard held today. இந்த பாதுகாப்பு இன்று நிலைநாட்டப்பட்டது. Thresholdனா ஒரு எல்லை அல்லது லிமிட்னு அர்த்தம். rammed throwனா பலவந்தமா திணிக்கிறதுன்னு அர்த்தம். safeguardனா பாதுகாப்புன்னு அர்த்தம். இந்த எடிட்டோரியலோட டோன் கிரிட்டிக்கல் அண்ட் டைடாக்டிக். கிரிட்டிக்கல் ஏன்னா கவர்மெண்டோட அப்ரோச்ச ஆத்தர் தெளிவா விமர்சனம் பண்ணிருக்காரு. பிசார் ஸ்மோக் அண்ட் மிரர்ஸ் அப்ரோச்னெல்லாம் சொல்லி அவங்க அவசரமா பில்ல பாஸ் பண்ண நினைச்சத தப்புன்னு சொல்றாரு. டைடாக்டிக் ஏன்னா கவர்மெண்ட் இப்படிதான் ப்ராப்பரா பண்ணணும், சென்சஸ் முடிச்சு கமிட்டிக்கு அனுப்பணும்னு அறிவுரை சொல்றாரு. ஸ்மைல்ஸ். 2 எடிட்டோரியலும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஃபைனலா ஒரு எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட். உங்களுக்கு IPL பார்க்க பிடிக்குமா?
அதே மாதிரி எடிட்டோரியல் வொக்காபுலரிக்கும் ஒரு IPL இருக்கு. நம்ம Scoreclever டெலிகிராம் சேனல்ல டெய்லி எடிட்டோரியல் வொக்காப் லீக் குவிஸ் நடக்குது. இன்னைக்கு படிச்ச எடிட்டோரியல் வொக்காபுலரிஸை வச்சு டெய்லி நைட் 7 PM-க்கு லைவா இந்த குவிஸ் நடக்கும். இது ஒரு மந்த்லி லீக். ஸ்கோர்ஸ் ட்ராக் பண்ணி ரிவார்ட்ஸ் கூட கொடுப்போம். சோ மிஸ் பண்ணாம வொக்காப் லீக்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நாளைக்கு இன்னொரு பாட்காஸ்ட்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. கீப் லேர்னிங்.